அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹ். பிரியமான நண்பர்களே, ஹரம் ஷெரீஃபில் ஒரு அதிசயம் நடந்தது. அல்ஜீரியாவிலிருந்து வந்த ஒரு சாதாரண மனிதருக்கு சுவர்க்கத்தின் மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது. எப்படி? அது மட்டுமல்ல, ஒரு பிரபல இஸ்லாமிய அறிஞர் 3 முறை ஒரே கனவை கண்டார். அதில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்ஜீரியாவிலிருந்து வந்த இந்த மனிதர் எனது சுவர்க்கத்தின் தோழராக இருப்பார். இந்த மனிதர் யார்? அவரை இத்தகைய பெரிய மரியாதைக்கு தகுதியாக்கியது எது? இன்றைய கதை உண்மைச் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது. பிரியமான பார்வையாளர்களே, ஒரு ஹஜ் காலத்தில் அறிவு மற்றும் பக்தியில் புகழ்பெற்ற எகிப்திய அறிஞரான டாக்டர் ஹிஜாசி மிகுந்த பணிவுடனும் பக்தியுடனும் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றினார். அந்த நாட்கள் அவரது வாழ்க்கையில் மிகவும் ஆன்மீகமான தருணங்களாக இருந்தன. சஃபா மற்றும் மர்வாவுக்கு இடையே சாய் செய்யும் போது அவரது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. மினாவில் நீண்ட நேரம் சுஜூதில் இருந்து இரவு நேரம் வரை தஹஜ்ஜுத் தொழுகையில் அல்லாஹ்வின் கருணை மற்றும் திருப்திக்காக கண்ணீர் விட்டு பிரார்த்தித்தார். துல்ஹிஜ்ஜாவின் 6ஆம் இரவு மினாவில் உள்ள கூடாரத்தில் உறங்கும்போது டாக்டர் ஹிஜாசி ஒரு மறக்க முடியாத கனவை கண்டார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்பு நின்று கொண்டிருந்தார்கள். நபியின் முகம் நிலவொளி போல பிரகாசித்தது, கண்களிலிருந்து கருணை பொழிந்தது. நபி அருகில் வந்து தெளிவாக கூறினார்கள், ஓ ஹிஜாசி, அல்ஜீரியாவில் உள்ள ஐன் அல் ஹசரைச் சேர்ந்த ஒரு மகன், அவர் எனது சுவர்க்கத்தின் தோழராக இருப்பார். டாக்டர் ஹிஜாசி நடுக்கத்துடன் எழுந்தார். அவரது இதயம் வேகமாக துடித்தது, கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. இந்த மனிதர் யார்? ஐன் அல் ஹசர் என்ற இடத்தை பற்றி அவருக்கு எந்த அறிவும் இல்லை. நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தின் தோழராக இருக்க இந்த மரியாதை யாருக்கு கிடைத்தது? இந்த செய்தியை பெற நான் யார் என்று அவர் தன்னைத்தானே கேட்டார். முதலில் இது ஹஜ்ஜின் ஆன்மீக அனுபவத்தின் பிரதிபலிப்பு என்று அவர் நினைத்தார். ஆனால் அடுத்த இரவு மீண்டும் அதே கனவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் தோன்றிய அதே பெயரை குறிப்பிட்டு அவர் எனது சுவர்க்கத்தின் தோழராக இருப்பார் என்று மீண்டும் கூறினார்கள். 3ஆம் இரவு கனவு மேலும் தெளிவாகவும் ஆழமாகவும் இருந்தது. இந்த முறை நபி கூறினார்கள், அவரை கண்டுபிடி. ஒரு நாள் நீயே அவருக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை வழங்குவாய். இந்த 3 இரவுகளின் கனவுகள் ஒரு சாதாரண கனவு இல்லை, ஒரு தெய்வீக செய்தி என்று டாக்டர் ஹிஜாசி புரிந்து கொண்டார். இந்த பணியை நிறைவேற்றுவது தனது கடமை என்றும். ஆனால் அவர் இந்த கனவை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. இது மிகவும் முக்கியமான விஷயம் என்று அவருக்கு தோன்றியது. ஹஜ் பருவம் முடிந்த பிறகு டாக்டர் ஹிஜாசி எகிப்துக்கு திரும்பினார். ஆனால் அவரது மனதுக்கு அமைதி கிடைக்கவில்லை. கண்களை மூடும்போதெல்லாம் நபியின் ஒளிரும் முகமும் அவர் எனது சுவர்க்கத்தின் தோழராக இருப்பார் என்ற வார்த்தைகளும் அவரது மனதில் தோன்றின. இந்த கனவுகள் ஒரு தெய்வீக அழைப்பாக உணரப்பட்டன. அல்ஜீரியாவுக்கு செல்ல வேண்டுமா? இந்த மனிதரை எப்படி கண்டுபிடிப்பது? அந்த நாட்டை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் நினைத்தார். ஆனால் ஒவ்வொரு தொழுகையிலும் சுஜூதிலும் ஒரு உள்குரல் கூறிக்கொண்டிருந்தது, செல், பயணத்தை தொடங்கு. அந்த மனிதருக்கு இன்னும் தெரியாது, அவர் சுவர்க்கத்துக்கு தகுதியானவர். நீயே அந்த மகிழ்ச்சியான செய்தியின் தூதர். மாதங்கள் கடந்த, நாண்டுகள் சென்றன. ஆனால் இந்த கனவு டாக்டர் ஹிஜாசியின் இதயத்தில் குர்ஆன் வசனங்கள் போல ஒளிர்ந்தது. அமுகனின் மகனைன் அல் ஹசரைச் சேர்ந்தவர் சுவர்க்கவாசி என்ற நபியின் வார்த்தைகள் அவரது ஆன்மாவில் பதிந்தன. ஒரு நாள் அல்ஜீரியாவின் கிளெம்சன் மாகாணத்தில் நடைபெறும் ஒரு பெரிய இஸ்லாமிய மாநாட்டுக்கு டாக்டர் ஹிஜாசிக்கு அழைப்பு வந்தது. ரிஃபார்ம் அண்ட் தர்விஷ் மூவ்மெண்ட் என்ற அமைப்பு இதை ஏற்பாடு செய்திருந்தது. அவர் ஒரு நிமிடம் கூட தயங்கவில்லை. இதுதான் தான் காத்திருந்த வாய்ப்பு என்று அவருக்கு தோன்றியது. மாநாடு முடிந்த பிறகு டாக்டர் ஹிஜாசி மைக்கை எடுத்து கூட்டத்தினரிடம் கேட்டார், இங்கு யாருக்காவது ஐன் அல் ஹஜர் என்ற இடத்தை பற்றி தெரியுமா? மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சிலர் பதிலளித்தனர், ஆம், அது இங்கிருந்து 2 மணி நேர தூரத்தில் உள்ளது. டாக்டர் ஹிஜாசி உறுதியுடன் கூறினார், வழிகாட்டுங்கள். நான் ஒரு மனிதரை கண்டுபிடிக்க வேண்டும். அவருக்கு நான் ஒரு தெய்வீக செய்தியை வழங்க வேண்டும். அவர் உடனடியாக சில சகோதரர்களுடன் ஒரு காரில் ஏரிமலைகளையும் சிறிய கிராமங்களையும் கடந்து ஐன் அல் ஹசரை அடைந்தார். அங்கு அவர் கேட்டார், அமுகனின் மகனை யாருக்காவது தெரியுமா? ஒருவர் பதிலளித்தார், ஆம், அவர் இங்கு வசிக்கிறார். ஆனால் அவர் ஒரு அறிஞரோ அல்லது புலமையாளரோ இல்லை, ஒரு சாதாரண மனிதர்.
இப்போது ஒரு கஃபேயில் டோமினோஸ் விளையாடிக் கொண்டிருக்கலாம். டாக்டர் ஹிஜாசி ஆச்சரியப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் கூறினார்கள், இந்த மனிதர் சுவர்க்கத்தில் எனது தோழராக இருப்பார். அவர் டோமினோஸ் விளையாடுகிறாரா? ஆனால் உடனடியாக தனது எண்ணங்களை சேகரித்து அவர் கூறினார், அல்லாஹ் இதயங்களில் உள்ளவற்றை அறிவான். இங்கு ஒரு தெய்வீக ரகசியம் இருக்கலாம். அவர் கஃபேயில் சென்று அந்த மனிதரை கண்டுபிடித்து கேட்டார், நீங்கள் அமுகனின் மகன் இல்லையா? அவர் பதிலளித்தார், ஆம், நான் தான். கண்கள் கண்ணீரால் நிறைந்த டாக்டர் ஹிஜாசி கூறினார், சகோதரா, நான் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வழங்க வந்திருக்கிறேன். நான் 3 முறை நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் கண்டேன். அவர் என்னிடம் கூறினார், நீ அவரது சுவர்க்கத்தின் தோழராக இருப்பாய். அந்த சாதாரண அல்ஜீரிய மனிதரால் முதலில் அதை நம்ப முடியவில்லை. அவரது இதயம் ஒரு கணம் நின்று போனது. நடுக்கத்துடன் அவர் கூறினார், நான் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரா? அது சாத்தியமில்லை. நான் ஒரு சாதாரண மனிதன், டோமினோஸ் விளையாடும் அமைதியான வாழ்க்கை வாழும் ஒருவன். ஆனால் டாக்டர் ஹிஜாசி உண்மையை உறுதிப்படுத்தினார், சகோதரா, நான் 3 முறை அவரை கண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனது பெயரை குறிப்பிட்டு உன்னை கண்டுபிடிக்குமாறு என்னிடம் கேட்டார். உன்னை நீயே புறக்கணிக்காதே. உனது இதயத்தில் அல்லாஹுடனான ஒரு தெய்வீக ரகசியம் உள்ளது. அது உன்னை இந்த மரியாதைக்கு தகுதியாக்கியது. அந்த நிமிஷம் அந்த மனிதர் கண்ணீர் விட ஆரம்பித்தார். அவரது அழுகை உரத்ததாக மாறிய போது அவர் தரையில் விழுந்தார். சுற்றியிருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் நின்றனர். அவர் தலையை உயர்த்தி டாக்டர் ஹிஜாசியை பார்த்து கூறினார், ஓ ஷேக், எனது இதயத்தில் அல்லாஹுடனான ஒரு ரகசியம் உள்ளது. நான் ஒருபோதும் யாரிடமும், எனது மனைவியிடமோ குழந்தைகளிடமோ கூட இதை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் நீ ஒரு தெய்வீக செய்தியுடன் வந்ததால் இப்போது சொல்கிறேன். அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து தொடர்ந்தார், எனக்கு ஒரு சிறிய மாத ஊதியம் கிடைத்தது. எனது அயலவர் ஏழையாக இருந்தார். தனது குழந்தைகளை சரியாக பராமரிக்க முடியவில்லை. ஒரு நாள் அவர் இறந்தார். ஒரு கூட்டம் அனாதைகளை விட்டுச் சென்றார். அப்போது நான் முடிவு செய்தேன், எனது ஊதியத்தை 2ஆக பிரிக்க வேண்டும். பாதி எனது குடும்பத்துக்கு, பாதி அந்த அனாதைகளுக்கு. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இதை யாரிடமும் சொல்லவில்லை. டாக்டர் ஹிஜாசி கண்ணீருடன் நின்றார். நடுங்கும் குரலில் அவர் கூறினார், சுப்ஹானல்லாஹ், இதுதான் அந்த ரகசிய செயல். இந்த நேர்மை, இந்த தூய்மையான தானம், இதுதான் உன்னை சுவர்க்கத்தின் தோழராக்கியது. உனது செயலில் காட்டிக்கொள்ளுதல் அல்லது புகழ் இல்லை, தூய இக்லாஸ் மட்டுமே. அது உன்னை அல்லாஹுவின் பிரியமானவர்களின் வரிசையில் உயர்த்தியது. அந்த நிமிஷம் பக்தியும் ஆச்சரியமும் கண்ணீரும் நிறைந்த ஒரு தெய்வீக உண்மையாக இருந்தது. டாக்டர் ஹிஜாசி அந்த வீட்டிலிருந்து வெளியே நடந்தார். இதயம் நடுங்கியது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அனுபவத்தை அவர் கண்டார். அல்லாஹ் நமது தோற்றம், செல்வம் அல்லது பதவியை பார்த்து தீர்ப்பு வழங்குவதில்லை. இதயத்தின் தூய்மையும் செயல்களின் ரகசியமுமே அவர் மதிப்பிடுவது. அந்த நாள் அந்த சாதாரண அல்ஜீரிய மனிதரின் வாழ்க்கை மட்டுமல்ல மாறியது, டாக்டர் ஹிஜாசியின் இதயமும் மாறியது. அல்லாஹுவின் பிரியமானவர்கள் நம்மிடையே யாருக்கும் தெரியாமல் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று அவர் புரிந்து கொண்டார். அவர்கள் பாக்ரை அணிய வேண்டும் என்றோ மேடையில் நிற்க வேண்டும் என்றோ இல்லை. ஆனால் அவர்களின் இதயங்கள் தங்கம் போல தூய்மையானவை. அவர்களின் ரகசிய செயல்கள் மலைகள் போல வலிமையானவை. இறுதியாக டாக்டர் ஹிஜாசி எகிப்துக்கு திரும்பி இந்த அதிசய கதையை தனது உரைகளில் பகிர்ந்து கொண்டார். ஒரு சாதாரண மனிதர், டோமினோஸ் விளையாடும் யாராலும் கவனிக்கப்படாத ஒருவரானால் உண்மையில் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தின் தோழராக இருக்கிறார். இன்று இந்த கதையை உன்னுடன் பகிர்கிறேன், யாரையும் புகழவோ அல்லது உயர்த்தவோ இல்லை, மாறாக உனது இதயத்தை எழுப்புவதற்காக. உன்னை நீயே கேட்டுக்கொள், எனது இதயத்தில் அல்லாஹுடனான ஒரு ரகசிய செயல் உள்ளதா? அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். நான் அல்லாஹுவின் முன் நேர்மையுடன் நிற்க தயாரா? பிரியமான பார்வையாளர்களே, இந்த கதை உனது இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.